திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, சென்ற வாரத்திலே மிக சிறப்பான வகையிலே ஆனாய நாயனருடைய கதைகள் கேட்டோம். இந்த வாரத்திலே மூர்த்தி நாயனார் அவருடைய கதைகளை பற்றி கேட்க போகிறோம். தடக்கை ஐந்துடை, தாழ் செவி நீள்முடி, கடக்களிற்றை கருத்தில் இருத்துவாம், மும்மையால் உலகாண்ட மூர்த்தியர்க்கும் அடியேன். சுந்தரமூர்த்தி நாயனார். அன்பானத மெய்யன்பர்களே, பாண்டிய நாடு தமிழகத்திலே மிகவும் பழமையான நாடு, பழம்பெரும் புகழ் கொண்ட நாடு, செல்வ குடிமக்கள் எல்லாம் நிறைந்த நாடு, மேகங்கள் தங்கும் உயர்ந்த மாட மாளிகைகள் அதிகமாக தென்படும், தாமிரபரணி பாய்ந்து கடலில் சங்கமமாகும் பகுதி. அந்த நாட்டிலே சந்தன மரங்கள் நிறைந்த மலை இருக்கின்றது. பெண்கள் மகாலட்சுமி போல தோற்றமளிப்பார்கள். மதுரை தலைநகராக கொண்டு அமைதியாக முத்தமிழ் வளர்த்த முதுர் என்று சொல்வார்கள். தமிழ் பயின்ற பல புலவர்கள் கொண்ட தமிழ் சங்கங்கள் அங்கு கொண்ட நாடு. சங்க புலவர்களிலே சிவபெருமான் புலவர்களில் ஒருவராக இருந்து தமிழ் ஆராய்ந்த நாடு பாண்டிய நாடு. அப்படிப்பட்ட சிறப்புகள் சொல்லிக்கொண்டே போகலாம். மீனாட்சி அம்மையுடன் சோமசுந்தர கடவுள் எழுந்தருளியுள்ள திருவாலவாய் என்ற திருக்கோயிலும் அந்நகரத்திலே இருக்கின்றது. அத்தகைய மதுரை நகரிலே வணிகர் குலத்திலே சீரும் சிறப்பும் செல்வமும் உடைய பழங்குடியினர் செய்த அருந்தவத்தினாலே மூர்த்தியார் எனும் ஒரு பெரியார் தோன்றினார். அவர் சிவபக்தியிலே மிகவும் சிறந்து காணப்படுகிறவர். சிவபக்தி என்றால் அவரிடம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சிவபக்தி, சிவனடிகளையே மெய்ப்பற்றாக பற்றி கொண்டு வேறு எந்த பற்றும் வேண்டாம் என்று நினைக்கும் அளவிற்கு சிவபக்தி மிகுந்தவர். தமக்கு சொந்த பந்தங்கள் நிலையான பேறுகளோ ஆளும் சிவபெருமானின் பாதங்களை தவிர வேறு எதுவும் இல்லை என்ற அளவுக்கு அவர் மனசு பக்குவப்பட்டவர். அவருடைய தொண்டு பார்த்தீங்கன்னா, நாள்தோறும் திருவால வாயில் எழுந்தறி இருக்கும் சோமசுந்தர பெருமானுக்கும் மீனாட்சி அம்மைக்கும் சந்தனம் அணிவித்து மகிழ்வது அவருடைய திருத்தொண்டு. இப்படியே காலம் காலமாக அவர் செய்து கொண்டு வருகிறார். அவருடைய தொண்டு நீண்ட நாட்களாக நடந்து கொண்டே வருகிறது. எந்த விதமான சிரமங்கள் இருந்தாலும் அந்த சந்தன காப்பு அந்த திருப்பணியை விடவே மாட்டார். அப்படிப்பட்ட தொண்டு செய்தவர் மிக சிறப்பான வகையிலே நாயனார் அவர்கள். மூர்த்தி நாயனார்
சந்தனகாப்பு திருத்தொண்டு எந்த விதமான தடங்கள் இல்லாமல் பணியாற்றுவதிலே கண்ணும் கருத்துமாக இருப்பார். அப்படி அனுதினமும் செய்கின்ற அந்த காலத்திலே மிகவும் சிறப்பான வகையிலே சந்தனகாப்பு நடத்தி மகிழ்ந்து அவர் சிவபெருமானை பற்றி பாடுவார். இதுவும் அப்பர் பாட்டு தான். எல்லா உலகமும் ஆனாய் நீயே, எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பமேவி நின்றாய் நீயே, பொல்லாவினைகளை அறுப்பாய் நீயே, புகழ் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே, ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே. இப்படி அனுதினமும் ஒவ்வொரு பாடலாக சிவநாமத்தை சொல்லி பாடி அந்த பாடிக்கொண்டே அந்த சந்தனத்தை பூசுவார். அப்படிப்பட்ட ஆத்மார்த்தமான சந்தனகாப்பு. இப்போவும் நாம் கோயிலில் சந்தனகாப்புன்னு செய்கிறோம். அது எப்படி செய்கிறோம் நமக்கு தெரியும். ஆனால் மூர்த்தி நாயனார் சந்தனக்கட்டை, தரமான கட்டையை கொண்டு வந்து அதை அரைத்து அந்த கல்லிலே தேய்த்து அதன் பிறகு சந்தனகாப்பு நடத்துவார். அப்படி திருத்தொண்டு செய்கின்ற காலத்திலே மதுரை மாநகருக்கே ஒரு சோதனை வந்துவிட்டது. கர்நாடக தேசத்துடைய வடுக மன்னன் என்று சொல்வார்கள் அவரை. அந்த வடுக மன்னன் சாதாரணமாக போர் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எண்ணிக்கை இருக்கும். தரைப்படை, காலால் படை, குதிரைப்படை என்றெல்லாம், யானைப்படை என்றெல்லாம் சொல்வார்கள். இவர் 3 மடங்கு படை திரட்டி திடீரென்று பாண்டிய மன்னனை திணறடித்து இந்த கருக மன்னன், கர்நாடக தேசத்து மன்னன் வெற்றியே பெற்றுவிட்டார். வெற்றி பெற்றது மட்டுமல்ல, அவர் சமண சமயத்தை சார்ந்தவர், சமண மதத்திலே ஈடுபாடு கொண்டவர். ஆகையினாலே நம்முடைய மூர்த்தி நாயார் செய்கின்ற அந்த சந்தனகாப்பு தொண்டு அவருக்கு பிடிக்கவில்லை. பிடிக்காத காரணத்தினாலே அவரை துன்புறுத்தினார். சிவனடியார்களுக்கெல்லாம் சொல்லன்னா துவரை கொடுத்தார். மூர்த்தி நாயர் மட்டுமல்ல, யார் யார் சிவபெருமான் தொண்டு செய்கின்றார்களோ அத்துணை சிவனடியார்களுக்கும் சொல்லன்னா துவரை கொடுத்தார். அது மட்டுமல்ல, மூர்த்தி நாயனாருக்கு சந்தனக்கட்டை கிடைக்காத வண்ணம் அவர் செய்தார். அவர் தான் ஆட்சி நடத்துகின்ற அரசர். அதனால் அரசருக்கு மீறி நாட்டில் எதுவும் செய்ய சாதாரணமாக முடியாது. அந்த வகையிலே சந்தனக்கட்டை இவருக்கு கிடைக்கவில்லை. ஒரு நாள் காலை முதல் மாலை வரை அந்த சந்தனக்கட்டைக்காக ஊர் முழுதும் திரிகிறார். ஏதோ பக்கடா சந்தனம் பூசுறது இல்லை, தரமான சந்தனக்கட்டை எடுத்து வந்து அதை தேய்த்து சந்தனகாப்பு. ஆகினாலே தரமான சந்தனக்கட்டை கிடைக்கவில்லை என்று தலை குனிந்து வாடிய முகத்தோடு ஆலயத்திற்கு வருகிறார். அந்த வடுக மன்னனின் பல்வேறு சோதனைகளை தாண்டிதான் அது சாதனையாக செய்து கொண்டிருக்கிறார். தினசரி அந்த சிறப்பானதொரு சந்தனகாப்பு என்றாலும் கூட அன்றைய தினத்திலே நாள் முழுவதும் தேடியும் கிடைக்கவில்லை. அப்போது அவர் என்ன செய்கிறார்? சந்தனம் கிடைக்காவிட்டால் என்ன, சந்தனக்கட்டை கிடைக்கின்றது. அந்த கட்டை இல்லை. ஆகையினாலே தம்முடைய முழங்கை இருக்கின்றதே, அதை தேய்த்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வோம் என்று மீண்டும். என்ன, அவர் சந்தனக்கட்டை கிடைக்கல, அந்த சேவை செய்ய முடியல, மனசு தாங்கலை, இருந்தாலும் பாடுறார்.
நல்லாரை நம்மை அறிவாய் நீயே, நல்லாரை நம்மை அறிவாய் நீயே, ஞான சுடர் விளக்காய் நின்றாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையாறகலாத செம்பொஞ்சோதி ஓசை ஒளியெலாம் ஆனாய் நீயே என்று பாடிக்கொண்டே தம்முடைய அந்த புஜத்தை, அந்த முட்டியை அந்த கல்லிலே, சந்தனக்கல் தேய்க்கின்ற கல்லிலே, வட்டக்கல்லிலே தேய்க்கிறார். தேய்க்க தேய்க்க இரத்தம் பீரிட்டு வருகின்றது, எலும்புகளெல்லாம் தெரிகின்றது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே அவர் பாடுகின்றார், நினைக்கின்றார். இதை தேய்த்து கொண்டே நினைக்கின்றார், இந்த வடுக மன்னன், கொடிய மன்னன் பல்வேறு நிலைகளிலே சிவனடியார்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்கிறது மட்டுமல்லாமல் சைவ சமயத்திலே இல்லாமல் சமண சமயத்திலே அவர் கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஆகையினால் வருத்தம் மேலிட்டு இந்த வடுக மன்னன் எப்பொழுது மாழ்வான், எப்பொழுது சாவான் என்று நினைக்கிறார். அந்த அளவுக்கு மனசு புண்பட்டு போய்விட்டது. இதனை கேட்ட சிவபெருமான் அசரீரியாக மூர்த்தி நாயனாரை காட்சி கொடுக்கிறார். ஏன்னா கையெல்லாம் புண்ணாயிருச்சு, ரத்தம் வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. உடனே அந்த கையை பிடிக்கிறார். கையை பிடித்து, இந்த வேலை நீ செய்யாதே, இது முறை கிடையாது, உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும். எப்படி நிறைவேறும்? நாளைய தினம் இதே மதுரை மாநகரத்திலே நீ அரசனாகப் போகிறாய் என்று அசரீர வாக்கு கொடுத்து மறைந்துட்டார். அவர் எந்திரிச்சு பார்க்குறார், என்ன இப்படி அசரீரி கிடைக்குது, என்ன சோதனைன்னு தெரியல. நான் அடியவர், அரசனாக என்ன சொல்கிறாரு புரியல, சரி பார்க்கலாம்னு இருக்கிறார். அந்த வடுக மன்னன் அன்றைய இரவு இறந்து போகிறார். இறந்து போனவுடனே அந்த மன்னனுக்கு ஆண் வாரிசு இல்லை, வாரிசு இல்லாததினாலே அந்த நாட்டு வழக்கப்படி யானை தும்பிக்கையிலே மலர் மாலையை கொடுத்து, யானை யாரை வழிகாட்டுகின்றதோ அவரை அரசராக்குவது அந்த நாட்டின் வழக்கம். அதன்படி அமைச்சர்களெல்லாம் யோசித்து யானை தும்பிக்கையிலே அந்த பூமாலையை கொடுக்கிறார்கள். அந்த பூமாலை, அந்த யானை அந்த ராஜ வீதியெல்லாம், மதுரை மாநகரத்திலே ராஜ வீதிகள்லாம் வந்து அந்த திருவாலயம், அந்த ஆலயத்துக்கு வாசலில் கோபுரத்துக்கு முன்னாடி நிற்கிறார். அதாவது யானை நிற்கிறது. அந்த கோபுரத்து பக்கத்தில் வேடிக்கை பார்த்து கொண்டு மூர்த்தி நாயனார், ஒரு கால் சிவபெருமான் சொன்னதை போன்று நடந்தாலும் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சைவ சமயத்துக்கு நல்லது செய்வென்ற உறுதியோடு நிற்கிறார். யானையாகப்பட்டது மூர்த்தி நாயனார் மேலே மாலை போட்டது. அந்த பிடிகையிலே தம்மை உட்கார வைத்தது. சரசரென்று வேகமாக வந்து அரண்மனை மண்டபத்திலே மூர்த்தி நாயனாரை அமர்த்திவிட்டது யானை. உடனே மந்திரிகள் மற்றவர்களெல்லாம் ஆரவாரத்தோடு வரவேற்கின்றார்கள். பக்தர்கள்லாம் ஒரு சிவனடியார் அரசராகிறார், சைவ சமயத்தை சார்ந்த அரசனாக என்றால் எல்லாரும் மகிழ்கிறாங்க. மூர்த்தி நாயனார் சொல்கிறாரு, ஐயா, சமண சமயத்தின் முறைப்படி நான் அரசாள மாட்டேன், சைவ சமயத்து முறைப்படி தான் நான் அரசாளுவேன். சைவ சமயத்தின் முறைப்படி தான் இங்கே கோயில்கள் மற்ற எல்லாரும் பூஜைகள் புனஸ்காரம் நடக்கும். அது மட்டுமல்ல, அங்கே யாகம் எல்லாம் இட்டு எப்போவுமே அந்த அரசருக்கு இந்த பட்டாபிஷேகம் செய்யும் பொழுது ஒரு புனித நீரை குளிப்பாட்டுவார்கள். சில ஊரில் அந்த பழக்கம் இருக்குது. அது வேண்டாம்,
எனக்கு உத்ராட்சம்தான் என்னுடைய அரசருடைய அணிகலன். அது மட்டுமல்ல, அபிஷேகம் என்பது என்னை விபூதியால் அபிஷேகம் செய்ய வேண்டும். திருமுடி என்பது, அதாவது மன்னருக்கு அந்த கிரீடம் இருக்கும் இல்லையா, அந்த திருமுடி என்பது என்னுடைய சிவமுடி மட்டுமே. இப்படி ஆட்சி செய்வேன் என்று அதுபடி ஒத்துக்கிட்டார்கள், ஆட்சி செய்தார்கள். அது மட்டுமல்ல, அரசராக இருந்து பிரம்மச்சாரியாக வாழ்ந்து நாட்டுக்கு, மதுரை மாநகரத்துக்கு தேவையான சைவ சமயத்தை சார்ந்த நல்லதையெல்லாம் செய்துவிட்டு பிறகு சிவபெருமான் கூறியது போன்று மிக நல்ல முறையிலே சிவனிடையை, அந்த பாதார விந்தத்தை, அந்த பெரும்பொயற்றை அற்றது பற்றனில் உற்றது வீடு என்று சொல்வார்களே, சாதாரணமாக சொல்லுவாங்க. நாம் எல்லாம் உலகத்தில் உள்ளவங்க வாடகை வீட்டில் இருக்கோம், நமக்கு சொந்த வீடு அங்கே இருக்குது, அது பெரிய வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த சொந்த வீட்டுக்கும் பெரிய வீட்டுக்கும் திருக்கைலாயத்திற்கு மகிழ்ச்சியாக சிவபெருமான் அழைத்தே செல்கிறார். இந்த வகையிலே மூர்த்தி நாயனுடைய கதையை முடிக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அடுத்தொரு சிவனடியார்கள் நிகழ்ச்சியிலே அடுத்த வாரம் பார்ப்போம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, சுற்றிடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆணைத்தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம்.